பூக்கள் வச்சு அழகழகா டீ செய்ய போறோம். ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம். மல்லிகைப்பூல டீ செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? மென்ஸ்ட்ரல் பீரியட் டைம்ல வந்து நம்ம இந்த ரோஸ் டீ குடிச்சோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சியர்ஸ் டு ரோஸ் டீ. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு நீல்ஸ் சேனல். இன்னைக்கு நீல்ஸ் சேனலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூக்கள் வச்சு அழகழகாக டீ செய்ய போகிறோம். பூக்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து ஒரு இதமான மென்மையான அப்படி தான் தோணும் இல்லையா? பட் ஒரு பூலையுமே அவ்வளோ மருத்துவ தன்மைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், அதை நான் ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஐ வாஸ் லைக், கண்டிப்பாக நம்ம இதை வந்து நம்மளுடைய மக்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ டு ஸ்டார்ட் வித் செம்பருத்தி வந்து தலைக்கு வந்து நிறைய பேர் செம்பருத்தி இலை தேய்ப்பாங்க, செம்பருத்தி பூ வந்து எண்ணெயில் போடுவாங்க, இந்த மாதிரி தெரியும். பட் செம்பருத்தி பூவை வந்து டீயாக செஞ்சு குடிக்கிறது உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதனுடைய முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, ஆங்ஸைட்டியை கம்மி பண்ணும். இந்த கொரோனா காலத்தில் எல்லாருமே வந்து அப்படியே பயங்கர ஆங்ஷியஸாக, அப்படியே நர்வ்ஸ் எல்லாம் பிரேக் ஆகிற மாதிரி வந்து நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் அப்பப்போ ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பில் தண்ணி வைக்கிறோம். இதழ்கள் ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே பிரிக்கிறோம். இது ஏன் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒரு இதழ்லையுமே இருக்கிற எசன்ஸ் வந்து அதுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா நம்ம அதை பிரிக்கணும். அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் வந்து நல்லா உள்ளே இறங்கும். அது நல்லா கொதித்து அந்த இதழில் இருக்கிற சாறு எல்லாமே அதில் இறங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். இதனுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் ஆங்ஸைட்டி நர்வஸ் சிஸ்டம் இது பண்ணுறது, செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய இன்னொரு அழகான தன்மை வந்து உடம்பில் இருக்கிற சுகர் லெவல்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்டு கொடுக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க. ஸோ இது நல்லா இப்போ வந்து பாயில் ஆக போகுது. அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து என்னுடைய 4 AM ரொட்டீனில் வந்து ப்ளூபெர்ரி பாய் நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் இருந்தாலுமே அதை நான் கொண்டு வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்தேன். அது நீங்கள் அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணியிருக்கோன்னு. ப்ளஸ் எல்லாருக்கும் பிடிச்சது மல்லிகைப்பூ. ஆனால் மல்லிகைப்பூவில் டீ செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் தெரியுமா? அது வந்து இன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய அடுத்தடுத்து செய்யக்கூடிய டீ வெரைட்டிஸ். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. கலர் அப்படியே வந்து வெங்காயத்தோல் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். அது எப்படி இருந்தது நம்ம போடும்போது அப்படின்னா, இப்படி இருந்தது. ஸோ டு ஷோ யூ த டிஃப்ரென்ஸ், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். யா, டு யூ சி த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பேட்டல்? ஸோ இந்த மாதிரி அது மாறிடுச்சு அப்படின்னாலே அதில் இருக்கிற சாரெல்லாம் இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை போட்டுக்கிறவங்க சர்க்கரை போட்டுக்கலாம், தேன் போட்டுக்கிறவங்க தேன் போட்டுக்கலாம். என்ன மாதிரி அதெல்லாம் வேணாம், நான் அப்படியே டிரெக்டாக அந்த ஃப்ளேவர்லேயே குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க டிரெக்டாக அந்த ஃப்ளேவர்லேயே குடிக்கலாம். சியர்ஸ். இது வந்து ஹைபிஸ்கஸ் டீ. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜாஸ்மின் டீ பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது அகெயின் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை வந்து முதல்ல கொதிக்க வைக்க போகிறோம். இதில் ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ், மல்லிப்பூ ஒரு 2லேருந்து 3 பூக்கள், இதுவுமே வந்து அப்படியே காம்பை எடுத்துகிட்டு இதழ்களாகவும் போடலாம். இது ரொம்ப குட்டி ஃப்ளவர் அப்படிங்கிறதால we can even put it like as it is, ஒரு ஃப்ளவராகவே இதை போடலாம், நம்ம சாய்ஸ் தான். அண்ட் இது கூட இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லவங்கமும் ஜாஸ்மினும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய வாய் துர்நாற்றம், வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஓரல் அந்த கார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கும். அடுத்து இது கூட திருகி வச்சிருக்கிற கொஞ்சமாக அப்படியே இது பண்ணியிருக்கிற இஞ்சி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், இட்ஸ் வெரி குட் ஃபார் டைஜஷன். நிறைய இஞ்சி சேர்க்காதீங்க, ஏன்னா நமக்கு அந்த ஜாஸ்மினோட ஃப்ளேவர் போயிடும். அதுக்காக நான் இன்னும் 2 ஜாஸ்மின் சேர்க்குறேன் எக்ஸ்ட்ராவாக, எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும் அதனால. அண்ட் ஜாஸ்மினுடைய இன்னொரு நல்ல ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து
பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். முக்கியமாக அல்சைமர்ஸ். என்னுடைய மாமனாருக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்குது. ஸோ பார்க்கின்சன்ஸ் அல்சைமர்ஸ் இருக்கிறவங்க வந்து இந்த ஜாஸ்மின் டீ எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது அகெயின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய மருத்துவர்கள்கிட்ட கேட்டு நம்மளுடைய உடலுக்கு அது கரெக்டாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா டயபெட்டிஸில் டைப் 2 டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னும் சொல்கிறாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லை, ஒரு சின்ன மல்லிப்பூ நம்ம எப்போவுமே தலையில் வச்சுப்போம், இல்லை சாமிக்கு வைப்போம், மாலையாக போடுவோம். ஆனால் அதில் இவ்வளோ மருத்துவ குணங்கள் அது நம்ம உடம்புக்குள்ளே போகும்பொழுது இவ்வளோ மாற்றங்கள் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் நான் இப்போது. இதழ்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக பேல் கலரில் மாறிடுச்சு, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலரில் வந்துருச்சு அது எல்லாமே. இட் ஸ்மெல்ஸ் so good. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஸ்டெயின் பண்ண போகிறேன். அகெயின் நான் சொன்ன மாதிரி தேன், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் அது வேண்டான்னு நினச்சிங்கன்னா தேவையே கிடையாது. பிகாஸ் திஸ் இட் செல்ஃப் லுக்ஸ் ஸோ குட். பார்த்தீங்களா என்னோடய ஹைபிஸ்கஸ் டீ. நவ் மல்லிப்பூக்கும் ஜிஞ்சருக்கும் லவங்கத்துக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி சியர்ஸ் டு ஜாஸ்மின் டீ. வாவ், திஸ் இஸ் யம்மி. அந்த ஜிஞ்சருக்கும் ஜாஸ்மின்க்கும் அவ்வளோ நல்லா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோஸ் டீ. ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம். எவ்வளோ வந்து ரோஸ் வந்து நமக்கு ஃபுல் ஆஃப் லவ் 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 அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போமோ அதே அளவுக்கு ரோஸுக்கும் நம்ம உடம்பு மேலே அவ்வளோ லவ் இருக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து டயர்டாக இருக்கோம், நம்மளுடைய ஸ்கின் தான் வந்து நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம் அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்கின்னை பாதுகாக்கிறதுல ரோஸ்க்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதுவும் இப்போ நம்ம டான்ஸிங் ரோஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் ரோஸ் ரோஸ் தான். ஸோ இந்த ரோஸ் டீ எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஐயோ ஓகே. அகெயின் நான் என் ஒருத்திக்காக மட்டும் செய்கிறேன், அதனால் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியில் ஐம் கோயிங் டு ஆட் ரோஸ் பெட்டல்ஸ். இப்போ இதுக்கு வேறு எதுவுமே இதோட நம்ம சேர்க்க தேவை கிடையாது, வெறும் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணோன்னா போதும். எனி ரோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஸ் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஸ்மெல் இருக்கும் அண்ட் அது லாங் லாஸ்டிங்கும் கிடையாது. அதனால ஐ ப்ரிஃபர் இந்த பட் ரோசஸ். அதுதான் ரீசன். அண்ட் ஆல்சோ இட் ஒர்க்ஸ் ஆஸ் அன் ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளுடைய இம்யூன் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும், ஸ்கின்னை ரொம்ப அழகாக வச்சுக்கும். நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒர்க் பண்ணும்பொழுதும் சரி, மறுநாள் காலையில் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமும் சரி, ஒரு 4-5 பெட்டல் போட்டு ரோஸ் டீ எடுத்து அவங்க வந்து தூங்கினாங்க அப்படின்னா அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னோடய தம்பிக்கு நான் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூ மைட் ஆல்சோ ஃபீல் த எஃபெக்ட். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த ரோஸ் இந்த அளவுக்கு மாறி இருக்குது. ஸோ இது வரைக்கும் அது சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அந்த கலர் சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதனுடைய சாரம் ஃபுல்லாக இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்டெயின் பண்ண போகிறோம். ஜஸ்ட் த ஃப்ளேவர் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ரோஸ். இல்லை இருக்கு இட்ஸ் நைஸ் ஒன்லி. ஸோ யா, நம்ம மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நம்ம ஸ்கின்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா சியர்ஸ் டு ரோஸ் டீ. யம்மி. இப்போ ரோஸ் டீயுடைய இன்னொரு நல்ல குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்ஸ்ட்ரல் பீரியட் டைமில் வந்து நம்ம இந்த ரோஸ் டீ குடித்தோன்னா அந்த கிராம்பிங்கு அப்புறம் அந்த வலி அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து தொண்டை புண்ணு இருக்குது, ஒரு மாதிரி சோர் த்ரோட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து இந்த ரோஸ் டீ ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சியர்ஸ் டு ரோஸ் டீ. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 3 வகையான பூக்களில் செய்யக்கூடிய டீ நம்ம பார்த்தோம். ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். இது வந்து நம்ம உடலுக்கும் சரி, நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் எதுவுமே செலவு பண்ண தேவையில்லை. வெறும் தண்ணியும் 1-2 பூ இருந்தால் போதும் நம்ம வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றிக்க முடியும்.
இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒரு கான்ஷியஸான லிவிங்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ அதில் இந்த மாதிரி நம்ம வந்து பால் அவாய்ட் பண்ணி டீ பண்ணுறது, இந்த மாதிரி ஃப்ளேவர்ட் டீயில் உடம்புக்கு தேவையான பொருட்களோட டீ பண்ணுறது எல்லாமே வந்து ஸோ குட்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு அழகான கான்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's Neelima saying bye-bye.